ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி பல மாவட்டங்களில் பல தொழில்களில் சாதிக்கக்கூடிய நபர்களை தான் சந்திச்சு, அதாவது அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கே போய் சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அதே வகையில் போய் பார்த்தோன்னா குட் வைப்ஸ் ஒன்லி, சூப்பரான ஒரு வைப் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நான் முன்னிட்டுருக்கிறோம். ஸோ இது மாதிரியான நியான் போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான நியான் போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கொடுப்போம் இல்லையா கிஃப்ட்ஸு, ஸோ அந்த கிஃப்ட்ஸை மேக் பண்ணுறது, அதை நமக்கு பிடிச்ச மாதிரியான மேக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஈரோடு மாநகரத்தில் ரொம்பவே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க டிசைனை பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் மட்டும் இல்லை, அவங்க கம்பெனி நேம் கூட அடேங்கப்பா தான். அடேங்கப்பா கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் ஃபேக்ட்ரியினுடைய ப்ரொப்ரைட்டர் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் நீங்கள்? செமையாக இருக்கும் ப்ரோ. ஸோ உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் கம்பெனி பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, அப்படியே தான் இருக்கும். சூப்பர். எப்படி நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆனீங்க? ப்ரோ ஸ்டார்டிங் ஒரு கொரோனா டைமில் தான் உள்ளே வந்தோம். கொரோனா டைமில் தான். கொரோனா டைம். ஓகே, கொரோனா டைம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றிருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஓகே. சும்மா ரீல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததில் வந்து கேஸில் இருந்துச்சு. மொபைல் கேஸ் நாமளும் போடலான்னு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம், வெளியே வாங்கி பார்த்தோம். சரி. வாங்கி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சரி இது நாமளே பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்குறப்ப ஒவ்வொன்றா ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு பேக் கேஸு, அதுக்கப்புறம் மக்கு, பில்லோ, கீச்சன் இந்த போடுற ஒரு சின்ன சின்ன மிஷினை எடுத்து ஆரம்பிச்சது தான் இந்த விஷயம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இப்போது நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. மக்கில் ஆரம்பிச்சோன்னா, மொபைல் கேஸில் ஆரம்பிச்சோன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக இது வந்து ஒரு மேக் பண்ணக்கூடிய ஒரு இடமா போடுறது உங்கள் கையில் இருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்க? ஸ்டார்டிங் ஜீரோ. ஸ்டார்டிங் ஜீரோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டேவா? ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதும் ஸ்டார்டிங் 2 lakhs வந்து ஆரம்பிச்சது. 2,00,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ. ஃபஸ்ட்டு ரீசெல்லிங் இருந்து அதுக்கப்புறம் அதில் வர ப்ராஃபிட்டு அப்படி ஆரம்பிச்சு 2 lakhs இருந்து ஆரம்பிச்சு. ஓகே. இந்த 2 lakhsல என்னென்னலாம் அடக்கம்? 2 lakhsல ரா மெட்டீரியல்ஸ், மக்கு, பில்லோ, கீச்செயின், மிரர், இதெல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். இப்போ அந்த ரா மெட்டீரியலும் நாமளே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ, அந்த ரா மெட்டீரியல் நீங்கள் நாங்களே மேக் பண்ண மக்கில் இருந்து எல்லாத்தையும்? மக்கு இல்லைங்க, இந்த கீச்செயின்ஸு, MDF ஃப்ரேம்ஸு, அதுக்கான லேசர் மிஷின் போட்டு எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல கிஃப்ட்ஸில் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரி நியான் லைட்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நியான் லைட் சேம் அதே தான். அக்ரிலிக், இதில் வந்து பேக்கில் வந்து அக்ரிலிக்கு, ஓகே, ஃப்ரண்டில் வரது லைட்ஸுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன நேம் கேட்குறாங்களோ கஸ்டமர் கொடுக்குற நேம் ஃபுல்லி கஸ்டமைஸ்டு தான். எதையுமே வந்து இதுதான் இருக்குது இதுதான் இல்லைன்னு இல்லை. இந்த குட் வைப்ஸ்லேயே அதுக்கு பதிலாக அவங்க பேர், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, அந்த மாதிரி என்ன கேட்டாலும் எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இதை வந்து லேசரில் இது பண்ணி கார்விங் பண்ணி அதுக்கு மேலே லைட் எல்லாமே நான் மேனுவலாக பண்ணுறது தான். இதெல்லாம் மிஷினரி கிடையாது. சூப்பர். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து நியான் லைட்ஸு 350 இருக்குது. 350 இருக்குது நம்மகிட்ட எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அடேங்கப்பான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரைஸ் கேட்டாவே இல்லை அடேங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ப்ரைஸும் அடேங்கப்பா, குவாலிட்டியும் அடேங்கப்பா, அந்த அளவுக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட இடத்துல? நம்ம இடத்துல ஒர்க் பண்ணுறது 13 பேர் ஒர்க் பண்ணுறோம். 13 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃபேக்ட்ரி ரன் பண்ணணும் அப்படின்னா தோராயமாக எவ்வளோ இடம் தேவைப்படும்? ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படும்? கண்டிப்பாக ஒரு 50 அடிக்கு ஒரு 30 அடி வேணும். 50 x 30 தேவைப்படும். அப்படின்னா பெரிய ஃபேக்டரியாக யூஸ் பண்ணுறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 10 x 10. ஓகே. சின்னதாக ஆரம்பிச்சு பண்ணலாம். ஓகே. நியூ ஸ்டார்ட் அப் இருந்தால் அதுவே போதும். இப்போ நாம வந்து நம்மகிட்ட இந்த ரா மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஃபுல்லாக கைட்னஸ் நாமளே தரோம். ஓ, நீங்களே கைட்னஸ் நாமளே பண்ணி தரோம். நம்ம சைடுல இருந்து. ஓகே. நம்ம கிட்ட இருந்து மிஷின் வாங்குறவங்களுக்கு அதுக்கான வாரண்டி, மிஷினே வாரண்டி கிடையாது, ஆனால் அது நாம அதுக்கான வாரண்டி நாம தரோம். அப்படியா? இப்போ உங்ககிட்ட இருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போய் டிசைன் பண்றவங்களுக்கு ஓகே, நீங்க அதை சொல்லியும் கொடுத்துருவோம். ஓகே. ஏதாவது டவுட், எனி டவுட் 24/7 எப்போ வேணா கால் பண்ணலாம். டைமிங்கே கிடையாது. சூப்பர் ப்ரோ. பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம அதை 4 பேர் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி தரோம். சூப்பர். யார் வந்து கேட்டாலும் சொல்லி தரோம். ஓகே ப்ரோ. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எப்படி ஹோல்சேலாக சேல் பண்ணுறீங்களா, ரீட்டைலாக சேல்? ஹோல்சேல், ரீட்டைல் எல்லாமே பண்ணுறோம். ஓகே, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அது போக இந்த ஸ்டால்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் அந்த ஹால் எல்லாம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால், பெரிய ஸ்டால் எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. இப்போ அந்த ஸ்டால்னு போனால் ஸ்டாலுக்கு தனியாக ஆஃபர்ஸ். ஓ, ஆஃபர்ஸும் இருக்குது தனியாக. ஸோ இப்போ இதுவே உங்களை வந்து இந்த சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐடி வந்து SNR கிரியேஷன் ஐடி இருக்குது. ஓகே. SNR கிரியேஷன், மேஜிக் மிராக்கிள் கிஃப்ட்ஸ் ஐடி இருக்குது. பூவிக் கிஃப்ட்ஸ் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு அடேங்கப்பா கிஃப்ட்ஸ். 3மே இருக்குது. 3லையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். 3லையுமே ஆர்டர் பண்ணி இது வரைக்கும் ஒரு 10,000+ கஸ்டமர், ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த 3 பேஜ்லையும் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே எது அதிக நாள் எடுக்கும்? அவுட்புட் எடுத்து கொடுக்கறதுக்கு எது அதிக நாள் எடுக்கும்? நாள் எடுத்துக்குன்னா இந்த ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணி பண்ணுறது, இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி தரம் இல்லைங்க. ஒரு ஃபேமிலி பிக்கில் வந்து ஒரு அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, ரெடி பண்ணி அது மட்டும் ஒரு மினிமம் வந்து ஒரு 10 days to 15 days எடுத்துக்கும். மற்றது எல்லாமே 3 to 4 days. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் 3 to 4 days தான். இப்போ நம்ம இந்த பில்லோ அதெல்லாம் சேம் டே டிஸ்பேச்.
ஒரே நாள்லயே முடிச்சு ஒரே நாள். சூப்பர். பிரிண்ட் போடுறது சேம் டே தான். ஓகே. டெய்லி வர ஆர்டர் 4 மணிக்குள்ள கஸ்டமரா இருந்தாலும் சரி, ரீசெலர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் 4 மணிக்கு அனுப்பிட்டாங்கன்னா ஓகே. சேம் டேல டிஸ்பேச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே அவங்க அட்ரஸ்க்கு கொரியர் போயிடும். ஓகே. கொரியர்ல வாங்குறீங்களா இருந்தா ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பண்றீங்களுக்கெல்லாம் ஆமா. வித் வாங்குற பொருளுக்கு வந்து வித் வாரண்டியோட நான் பண்ணி தரேன். வாரண்டி மீன்ஸ் வரப்பொருள் ஏதோ டேமேஜ் ஆகி ஏதோ ஆச்சுனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணி தரோம். அதையுமே அது நாங்களே பண்ணி தரோம். சூப்பர். எங்க சைடு ஃபால்ட் இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமா இதெல்லாம் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன மிஷின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? இப்போ இதுக்கு வந்து சப்ளிமேஷன் மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினாக தேவை ஒரு சிஸ்டம் வேணும். ஓகே. எல்லாத்துக்கும் தேவை ஒரு சிஸ்டம். சிஸ்டத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டர், சப்ளிமேஷன் பிரிண்டர் ஒன்று வேணும். சப்ளிமேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ல ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கான இங்கெல்லாம் நாமளே கொடுத்துருவோம். நாங்களே ப்ரோக்ராம் செட் பண்ணிடுவோம். அதில் வந்து ஃபோட்டோஷாப் தான் நார்மலாக, வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே நம்ம சைஸ் செட் பண்ணி அதுக்கான என்னென்ன தேவைப்படுதோ நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. இல்லை கஸ்டமர் வரவங்களுக்கு நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதை வந்து சாம்பிள் காட்டுவோம். நம்ம கிட்ட இருக்க சாம்பிள்ஸ் இருக்குங்க, அதில் காட்டினாலே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுலேயே வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ ஒரு சிஸ்டம், ஒரு சப்ளிமேஷன் பிரிண்டர், அது போக வந்து இந்த பில்லோ கீச்சன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஃபிளாட்டர் மிஷின் ஒன்று இருக்குது. மக் மிஷினுக்கு மக் மிஷின் தனியாக இருக்குது. ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மிஷின் இருக்குது. நியூ ஸ்டார்ட் அப்பாக பண்ணாங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு 1 lakhல வாங்கிக்கலாம். இந்த மிஷின் எல்லாமே சேர்த்து மிஷின்ஸ் ப்ளஸ் ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நியூ ஸ்டார்ட் அப்க்கு. சூப்பர். ஸோ அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து லேசர் மிஷினில் பண்ணுறது. லேசர் மிஷினில் பண்ணுறது. ஸோ அது எப்படி பெரிய மிஷினா? அது பெரிய மிஷின். ஓகே. அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டே உங்களுக்கு ஒரு 6 lakh. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakh. அந்த மிஷினோட காஸ்ட்டே. அது போக வந்து வுட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கணக்கில் வரும். அடிக்கணக்கில் அது நாம வந்து ப்ரோக்ராம் பண்ணி கட்டிங் போடுவோம். அதுவுமே வுட்டு தான். அது வுட்டு தான். வுட்டு அக்ரிலிக் கிளாஸ் மிஷின் வரும் அந்த அக்ரிலிக். ஸோ இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு 1 lakh சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கான டீச்சிங்கும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அக்ரிலிக் வச்சு அந்த வுட் கார்விங் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கான டீச்சிங்கும் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போது உங்ககிட்ட இருக்கும்போது இந்த இன்னும் இதை தாண்டி நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்ஸ் மாதிரியான விஷயங்கள். ஸோ அது நம்பர் பிளேட், எல்இடி நம்பர் பிளேட்ஸ். ஓகே. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அக்ரிலிக்லேயே வந்து எம்போஸ் அந்த மாதிரி நம்பர் பிளேட்ல வருது இல்லைங்க, அந்த மாதிரி நம்பர் பிளேட்டு எல்லாமே இருக்குது. ஃபுல்லி கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே. ஃபுல்லி கஸ்டமைஸ்டு தான். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஒரு நெட்டில் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வேணும்னா அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே. இதுதான் இருக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் இருக்கிற இடத்துக்கு வச்சாச்சு. இதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் காட்டினீங்கன்னா பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை. ஓகே. ஸோ அதனால் பண்ணி காமிக்கிறதுக்கும் ரெடியாக தான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி ரெடியாக இருக்கிறோம். இதோட வேறு என்ன பாருங்க, உங்களுக்கு என்ன டிசைனில் என்ன ப்ராடக்ட்டில் கிஃப்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறீங்களோ, மனசுக்கு பிடிச்சவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் அப்படி அலங்கரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இந்த மாதிரி நியான் போர்ட்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை அழகான லேசர் கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாமே இருக்குது ஒரே ரூஃப் கீழே நம்ம ஈரோடில் இருக்கக்கூடிய அடேங்கப்பா கஸ்டமைஸ் கிஃப்ட் ஃபேக்ட்ரி கீழே. ஸோ அதோடைய ப்ரொப்ரைட்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்டர் பண்ணது நல்லா சூப்பராக இருக்கும், பட் இன்னொன்று அவங்க கையில் கிடைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மது எப்படி, நம்மது அவங்க பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸாக ஷேர் பண்ணி நீங்கள் என்ன காட்டுறோமோ அதுதான் அவங்க கைக்கு போகும். என்ன காட்டுறோமோ அதுதான் கைக்கு போகும். ஸோ அது அவங்க வந்து கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருப்பாங்க. ஓகே. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இருக்கிறாங்க, செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணியே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியே உட்காந்து கூட சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியே உட்காந்து. அப்போ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வேறு லெவல் இருக்குது. வேறு லெவல். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோதான் காலையில் இருந்து ஓவர் ப்ரெஷராக இருந்தாலும் நைட்டில் அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்னென்ன மாதிரியான சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் டோட்டலாக. இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் நார்மலாக வருது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்கிங்கும் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்கிங் இப்போ நம்மளுடைய மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக காட்டலாம். ஓகே. ஸோ மக்களே இந்த கிஃப்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ், டிஷர்ட்ஸ், பில்லோ இதுக்கான மேக்கிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நேயர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மிஷின் என்ன, இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய பிரதர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரோ இது CO2 லேசர் மிஷின். இது CO2 லேசர் மிஷின் நான் மெட்டல் டைப். நான் மெட்டல் இல்லாமல் மற்ற எல்லாமே வுட்ல கார்விங். ஓகே. அப்புறம் அந்த கீச்சன் நான் சொன்னேன் இல்லைங்க. ஆமாம். எப்போ கேட்டாலும் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கீச்சன் ரா மெட்டீரியல் கட் பண்ணுறது எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இதுதான் ரெடி ஆகும். ஓகே. ஓகே. இது வந்து வித்தின் செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது போனாலுமே நீங்கள் சொன்னீங்கன்னா அது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். ஓகே. 10 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு டேரெக்டாக தர கஸ்டமருக்கே தர டைமே சொல்கிறேன் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் வாங்கிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இதில் தான் எல்லா ப்ராடக்ட் ரெடி ஆகுறது. ரா மெட்டீரியல்ஸ்
இந்த கிளாக்ல போடுறது, அக்ரிலிக் கிளாக், எம்டிஎஃப் கிளாக், வுட்ல கார்விங் பண்ண மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி கார்விங், அதுக்கப்புறம் டாய்ஸ் ரெடி பண்றது, அது எல்லாமே இதில் ரெடி ஆகிறது தான். இது ரெடி ஆகலாம். ஸோ சிஸ்டம்ல ப்ரோக்ராம் பண்ணி இதில் அப்படியே மாற்றி விட்டு இதில் வந்துடும். நான் மெட்டல் டைப், மெட்டல் மட்டும் ஆகாதுங்க. மெட்டல் மட்டும் கட்டிங் ஆகாது, கார்விங் ஆகாது. வுட்ல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த தம்பி, அதாவது இந்த மிஷின் இருக்கிறனால தான் 24/7 நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியுது, சிறப்புற இயங்க முடியுது. ஓகே, இது இல்லைன்னா நம்ம இப்போ நான் சொன்னது நடக்காது, சாத்தியம் இல்லை. ஓகே ப்ரோ. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம கிட்ட வாங்க மற்ற அக்ரிலிக் மிஷினாக இருக்கட்டும், ஆமாம், மற்ற சப்ளிமேஷன் மிஷின் எதனாலும் சரிங்க, நம்ம வாரண்டி நம்ம சொல்லியிருக்கோம். வாரண்டி எங்கேயுமே தர மாட்டாங்க. நமக்கு அதில் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால பசங்க முதல்ல நாங்கள் எல்லாமே நாங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சனால நம்மக்கிட்ட யார் என்ன மிஷின் எடுத்தாலுமே என்ன நேரத்தில் என்ன ப்ராப்ளம் ஆனாலுமே ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் வாரண்டி நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கணும். சூப்பர். ஸோ சர்வீஸ் வாரண்டியோட அந்த ரா மெட்டீரியல்ஸ் மிஷின்ஸ் வந்து நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று சென்ட் பண்ணுறோம். அது அப்படியே எங்களுக்கு இதில் செஞ்சு கண்டிப்பாக பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நான் ஒரு லோகோ கொடுத்தேன். அது இந்த மிஷினில் அப்படி இதாக பண்ணி கீச்சைனாக பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அந்த மிஷினும் அழகாக சூப்பராக ஒர்க் ஆகி அந்த லோகோவை இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கார்விங்கில் உட் கார்விங்க லேசரில் அங்கே ப்ரோக்ராம் பண்ணி இவங்க நீங்கள் ப்ரோ இவர் கொடுத்ததை உடனே எவ்வளோ நேரம் போச்சு நீங்களே பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு மக்களே. இந்த லோகோ நமக்கு தயாராகி ரெடியாகி வர்றதுக்கு. ஸோ நம்ம கொடுத்த லோகோவை அழகாக ஒரு உட் கார்விங் கீ செயினாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். இதே மாதிரி நீங்கள் என்ன உட் கார்விங் சம்மந்தமான கீ செயினோ இல்லை என்ன ஒரு கிஃப்ட் கேட்டாலுமே உடனுக்குடன் இதே டைப்பில் கீ செயின் டைப்லேயே உட் கார்விங்லேயே ஃப்ரேமு உட்லேயே வந்து தனியாக லைன் ஆட் மாதிரி தனியாக பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வித்தின் 10 மினிட்ஸ் தான். வித்தின் 10 மினிட்ஸில் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் கேட்ட அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.